Welcome to Mom's Flavour Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். புதினா பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு நான் வந்து பன்னீர் எடுத்துக்கிறேன். இப்போ பன்னீரை வந்து நல்லா கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே சப்பாத்திக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி எப்பவுமே போரிங்கா தான் செஞ்சுட்டு இருப்போம். இந்த வாட்டி நல்லா புதுசா புதினால பன்னீர் கிரேவி செஞ்சு கொடுங்க. அடுத்து புதினா பொடி பண்றதுக்கு நான் புதினா கட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு கிளாத்ல விரிச்சு நான் வந்து காய வைக்க போறேன். ஜஸ்ட் ஈரம் இல்லாத மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க புதினா எல்லாத்தையும். புதினா இலையெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒரு கடாயில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். புதினாலாம் வந்து நல்லா கையால் நம்ம நொறுக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இந்த புதினாவை நம்ம மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையாலேயே நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் போல் ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதோட 5 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி தோல் சீவி நான் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கட்டும். இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கலர் மாறிடும். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன், அதாவது சோம்பு சேர்த்துக்க போகிறேன். இதோட ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 மராட்டி முக்கு, 1 அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பன்னீர் பீசஸை சேர்த்து அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் போல் தயிரும் 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த புதினா பொடியை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் புதினா பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய புதினா பன்னீர் கிரேவி தயாராகிடும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். until then டாட்டா பை பை from me அபிராமி ரவிச்சந்திரன்.